ஜீவ புஸ்தகத்துல இருக்கு இல்ல. Please not please. டேய் லாடே அவர்தான்டா. சாரி லாட். Let's be. நீ ஆராதிப்பியா? கிளம்பு. நீ பைபிள் படிப்பியா? கிளம்பு. நீ ப்ரேயர் பண்ணிப்பியா? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்பியா? மெசேஜ் தூங்கிட்டு தானே இருப்ப? கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். பேர் இதுல இல்ல. எப்படி இருக்கோம்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க. என் பேரு உபவாசமணி. உப்பு சாரம் மட்டும் போச்சான். உன் பேர் இல்ல. இப்போ என்ன சொல்றீங்க? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் இருந்திருக்கேன். என் பேர் எப்படி இல்லாம போகும்? மனுஷர் பார்வைக்கு ஜெபம் பண்ண, உலகத்துக்கு முன்னாடி உபவாசம் இருந்த, உன்னால உள்ள போக முடியாது. உள்ள போக முடியாதுன்னா அப்ப நான் எங்க போறது? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உங்க பேர் என்ன? என் பேர் நலமுத்து. நான் உலகத்துக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கேன். ஆண்டவருக்கு நிறைய தசமமாக கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டுப்பான ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிச்சு இவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்தீங்க. ஆனா இவன் அதுல லஞ்சத்தை வாங்கிட்டு அதுலயே நமக்கு தசவை போட்டிருக்கான். இவனையெல்லாம் உள்ளே விடாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உங்க உள்ள இல்லையா? நல்லது செஞ்சா மட்டும் பத்தாதாமா, நேர்மையா இருக்குமா? ஓ இது வேறையா? ஓ பர்ஃபார்மன்ஸா? எப்படி நீரு? நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா? ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரம். என் பேரு ஜெபமணி. நான் நிறைய ஜெபம் பண்ணுவேன். ஏன் அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் தான் அந்நிய பாஷை, ஆனா கொலையில வேற பாஷை. இதை மட்டும் உள்ள விட்டீங்க, பரலோகம் 2 ஆயிரம். இதை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க. பேர் இதுல இருந்து அப்பாடி. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பக்கஜோ அவ பேர் இருக்கா, அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி, வாயை கிழிச்சிடுறேன். Come on guys, take me. அடுத்து வாங்க. உங்க பேரு? என் பேர் கிரேஸ். நீங்க பூமியில ஆண்டவர் உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனால உங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க உங்களை அழைக்கிறேன். நீங்க உள்ள போகணும். அடுத்து வாங்க. என் பேரு பிளஸி. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டிருக்கு. ஏன் நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு பாவமே பண்ணலையே. அப்படியா? நீங்க ஓரமா நில்லுங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணப்பாயா. உன்னால உள்ள போக முடியாது, ஏன்னா நீங்க பாவத்தை விட்டு மழை திரும்பல. அதனால உங்க பேரு பாவமா? அப்படின்னா என்ன? இந்த பிளஸியம்மா வீட்டுல கூட டிவில காமிப்பாங்களே பாவத்தை பத்தி. இவங்க தான் பிளஸியம்மா. நான் எவ்வளோ டைம் உங்க வீட்டுல வேலை செஞ்சிருக்கேன். ஒரு டைம் கூட நீங்க ஏசப்பா பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் மன்னிச்சிருக்கேன். பிளஸியம்மா வேண்டாம்னு சொல்லுங்க. பிளஸியம்மா வேண்டாம்னு சொல்லுங்க. கண்ணம்மா. என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? பிளஸி, இவங்க யாரு? இங்க என்ன நடக்குது? அப்படியா? இவங்க பேச வேண்டிய நேரத்துல பேசல, ஆனா இப்போ நினைச்சாலும் அவங்களால பேச முடியாது. இப்ப தெரியுதா நீ எதுக்கு இங்க இருக்குது? அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. பிளஸி, ஏசுவா? பிளஸி, நீ கிறிஸ்டின் தானே? ஒரு டைம் ஏதாச்சும் நீ இயேசுவை பத்தி சொல்லியிருக்கியா? நீ சொன்ன இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. என்னை மன்னிச்சிருக்கியா? அவளை விடுங்க. என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் மேலதான் தப்பு. நான் தான் அவகிட்ட ஆண்டவர் பத்தி சொல்லாம போயிட்டேன். நான் மட்டும் சொல்லிட்டு அவன் பரவாயில்ல வந்திருக்கான். என் மேலதான் தப்பு. என்னை மன்னிச்சிருங்க. அவளை மன்னிச்சிருங்க. அவளை விட்டுருங்க. இப்ப தெரிஞ்சா பிளஸி நீ ஏன் உள்ள போக முடியலன்னு? நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் சொல்றது நம்ம மேல உள்ள கடமை. இதை சொல்லனா நம்மளுக்கு ஐயோ. ஏசப்பா பத்தி எல்லார்கிட்டையும்